ஹரி ஓம் மகா கணபதி நமக. ஐயா சிவ 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 சிவா ரகரா ரகரா. வணக்கம். நான் உங்கள் நெல்லை ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைய பதிவிலே யோகங்கள் பற்றிய அமைப்பினை பார்க்கலாம். ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் சில யோகங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில். அவ்வாறு உள்ளதிலே முக்கியமாக தர்ம கர்மாதிபதி யோகம் என்று சொல்லக்கூடியது. நான் ஏற்கனவே அதை பற்றிய வீடியோ போட்டிருக்கிறேன். அதே போன்று சந்திர யோகம் என்று சொல்லக்கூடியதில் கஜகேசு யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் நான் ஏற்கனவே வீடியோக்களில் தெரிவித்திருக்கிறேன். இன்றைய பதிவிலே கேந்திர திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய யோகத்தை பற்றி நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு கேந்திராதிபதியானவர் ஒரு திரிகோணாதிபதியின் வீட்டிலோ அல்லது திரிகோணாதிபதி கேந்திராதிபதியின் வீட்டிலோ இருவரும் பரிவர்த்தனை அடைந்தோ அல்லது ஒருவருக்கொருவர் மாறியோ இருக்கக்கூடிய அமைப்பினாலே ஏற்படக்கூடிய யோகம் ராஜயோகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஜோதிட சாஸ்திரத்தில். அவ்வாறு இருக்கக்கூடிய ஜாதகங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மீறி அவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் என்பது உறுதி. உதாரணமாக மேஷ லக்னம் என்று சொல்லும் பொழுது மேஷத்திற்கு கேந்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர்கள் 1 செவ்வாய், 4ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது கடகம் சந்திரன், 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடியது துலாம் சுக்கிரன், 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடியது சனி. இவர்கள் கேந்திராதிபதிகள். அதே போன்று திரிகோணாதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே செவ்வாய் 1ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகிய சூரியன் சிம்மத்துக்குடையவராகவும் 9ஆம் அதிபதியாகிய குரு 9க்குடையவராகவும் வருகின்றனர். எனவே இந்த கேந்திராதிபதிகள் இந்த திரிகோணாதிபதிகளுடன் ஒருவருக்கொருவர் பார்வையோ அல்லது சேர்க்கையோ அல்லது கிரகம் மாறியோ அல்லது பரிவர்த்தனை அடைந்தோ இருந்தால் அது கேந்திர திரிகோண யோகம் என்று சொல்லுகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீர்கள் என்றால் மேஷ லக்னத்தை குறிப்பிட்டவர்கள் மேஷ லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 9லே அமர்ந்து கேந்திரமாகிய 1ஆம் பாவகத்தை பார்த்தாலும் செவ்வாயை பார்த்தாலும் அந்த செவ்வாய் குருவும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை 1, 9 என்று சொல்லக்கூடிய அளவிலே கேந்திர திரிகோணம் செவ்வாய் தனுசு வீட்டிலே இருந்து 9லேயும் குரு மேஷத்திலேயும் இருந்து பரிவர்த்தனை அடைந்து அந்த காலகட்டத்திலே அந்த லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் திசையோ அல்லது குரு திசையோ அவருடைய வாழ்நாளிலே வரும் பொழுது மிக உயர்ந்த ராஜயோகத்தை தரும் என்பதில் ஐயமில்லை. இவ்வாறு ஒரு லக்னத்தை பொறுத்தளவிலே அடுத்ததாக 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் கடகத்திற்கு 4ஆம் அதிபதி. அவர் 9லே உட்கார்ந்து அதாவது திரிகோணத்திலேயும் அந்த 9ஆம் அதிபதியாகிய குரு கடகத்திலே உட்கார்ந்து அப்போ 4, 9 அதாவது கேந்திர திரிகோணம் பரிவர்த்தனை அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அது ராஜயோகமாக வேலை செய்கிறது. அந்த அமைப்பிலே இருக்கும் பொழுது சந்திர தசையோ அல்லது குரு தசையோ அவர்களுக்கு வறுமையானால் மிகுந்த யோகத்தை தரும். அதே போன்று 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான், இவர்கள் இருவரும் கேந்திராதிபதிகள். இவர்கள் லக்னத்திலே கேந்திரத்திலே அமர்ந்து குருவினாலே 9ஆம் அதிபதி ஆகிய திருவோண பார்வையாக குரு 9லேயோ 7லேயோ அமர்ந்து பார்வை பெற்றால் அவர்களுக்கு அந்த கேந்திர திரிகோண யோகங்கள் ராஜயோகம் ஏற்படும். அதே போன்று மகரத்துக்குரிய 10ஆம் அதிபதியாகிய சனி பகவான் 10லே அமர்ந்தோ 9க்குரிய குரு பகவான் 4லே இருந்தோ அல்லது 9லே இருந்தோ அல்லது சனி பகவான் தன்னுடைய பார்வையாலே
அந்த குருவுக்கும் சனிக்கும் பார்வைகள் ஏற்படுமானால் கேந்திர திரிகோண யோகங்கள் ஏற்படும். அவர்களுடைய தசாபத்தி காலங்கள் மிகவும் நல்லதாக இருக்கும். இவ்வாறு மேஷ லக்கணத்தை பொறுத்தவரை திரிகோணம் என்று சொல்லக்கூடிய 159 என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி குருவினுடையதை பார்த்தோம். அதே போன்று 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அமைப்பும் நன்மையை தரும். 5ஆம் அதிபதி ஆகிய சூரியன் லக்னத்திலே கேந்திரத்திலே அமர்ந்து உச்சம் பெற்றால் மிகுந்த யோகத்தை செய்வார். அவருடைய திசை மிகவும் ராஜயோகமாக வேலை செய்யும். அதே போன்று செவ்வாயானவர் லக்னாதிபதியானவர் 5லோ அல்லது 7லோ அல்லது 10லோ அல்லது 9லோ அமர்ந்து இருந்தால் அந்த கேந்திர திரிகோண யோகங்கள் அந்த செவ்வாய் திசை நடக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் உன்னதமான நிலைமையை தரும். இவ்வாறு ஒவ்வொரு ஜாதகங்களுடையும் லக்னத்துக்கு தகுந்தவாறு அது மாறுபாடுகள் செய்யும். இன்றைய பதிவிலே மேஷ லக்கணத்தினுடைய அமைப்பை பார்த்தோம். நாளை அடுத்த வீடியோவிலே அடுத்த லக்கணங்களுக்குடைய பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.